ட்ராவலிங் கொஞ்சம் அலர்ஜி தான். ஆனாலும் சோறு வாங்கி தரேன், ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் வரியா? அப்படின்னு கேட்டா, உடனே கிளம்பிடுவான் அத்தான்னு கூட. அப்படிதான் ஊருக்கு கிளம்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது, எப்போ வந்தாலும் இந்த ஆற்காடு மணி மார்க்கில் ஸ்நாக்ஸ் வாங்காமல் வரவே மாட்டோம். ஆற்காடு டு கண்ணமங்கலம் போகிற ரோட்டில் தான் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இங்கேயே வந்துட்டு ரெடி பண்ணுறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அண்ட் ப்ரைஸுமே கம்மியாக இருக்குங்கிறதுனால எப்போவுமே இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவோம். நம்மளும் எப்போவுமே ஹெல்த்தி ஓஷன்ஸ் தானே லைக் பண்ணுவோம். பருப்பி, கடலை உருண்டை, தேங்காய் பருப்பி, அது கூடவே எள்ளு உருண்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு டெய்லி குட்டீஸ்க்கு 2 கொடுப்பேன். இதை வச்சே ஒரு மாதத்துக்கு ஓட்டிடுவேன். அப்புறம் என்ன, நம்ம மரத்தில் ஆடின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், அது கூடவே வந்துட்டு நல்லெண்ணெய்ன்னு மாமா எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. போகும்போது என்னமோ கார் டிக்கி வெறும்னா தான் போகும். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன வச்சாங்கன்னு எடுக்கும் போது தான் எனக்கே தெரியும். ஒரு பக்கம் அத்தை, இன்னொரு பக்கம் மாமா. அரிசியிலேருந்து மிளகாத்தூள்லேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அதுலேயும் ஒரு செகண்ட் மாமா அப்படி சந்திரமுகனா மாறிடுவார். அரை மணி நேரத்துக்கு கால் தாரிலே நிற்காது. இதை எடுத்து வச்சிங்களா, அதை எடுத்து வச்சிங்களான்னு கேள்வி கேட்டே நம்மளை கொண்டுருவார். அன்போட வெளிப்பாடு. உங்கள் வீட்டில் எப்படி?